வணக்கம்டா ஜிகிரி தோஸ்த். இது லைஃப் ஆஸ் அண்ட் ஃபிசியோ சீரீஸில் டே 20. காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல. ஸோ லேட்டாக தான் எந்திரிச்சேன். அதே மாதிரி பொறுமையாக எல்லா ஒர்க்ஸையும் ஸ்டார்ட் பண்ணேன். எடிட்டிங்கும் காலையிலே பண்ணிடலாம். ஸோ மத்தியானம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையில் எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானமாக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது சாக்ஸு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கலரும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சாக்ஸ்ன்னு அனுப்புங்க. நானே உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். தென் ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெக் டே. ரொம்ப நாள் கழிச்சு இன்டென்சிவான லெக் டே இன்னைக்கு போட்டாச்சு நம்மளுடைய தோஸ்தோட சேர்ந்து. நேற்று தான் முதல் நாள், அதனால லேட்டாக வந்தாங்கன்னு மன்னிச்சு விட்டுறலாம். பட் ஆனால் இன்றைக்குமே 1/2 மணி நேரம் லேட்டாக தான் வந்தாங்க. என்னன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. தென் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு லெக் டேவை அடிச்சு நவுத்தியாச்சு. இன்னைக்கு லெக் டே ரொம்ப இன்டென்சிவாக போச்சு. அவங்க சில எக்ஸசைசஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. லைக் ஹிப் த்ரஸ்ட் நான் இது வரைக்கும் மிஷினில் தான் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக ஒரு பார்பல் வச்சு நான் பண்ணதில்லை. அதையும் சொல்லி கொடுத்தாங்க. தென் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கிளினிக் வந்துட்டேன் நண்பர்களே. கிளினிக்கில் இன்னைக்கு ஹெவியான ஒர்க்கு அண்ட் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி ஷூட்டும் முடிச்சிட்டேன். அதெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டேக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா ஒர்க் அவுட்டும் சரி இல்லை ஷூட்டிங்கும் சரி நல்லா போனதுனால நிம்மதியான ஃபீலிங்கில் தூங்கிட்டேன் தோஸ்தே. நாளைக்கு பார்க்கலாம். பை.